வாங்க தாபா ஸ்டைல் கடாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 7 பட்டை வத்தல், சின்னதாக கிராம்பு ஒரு 3, பட்டை பார்த்துக்கோங்க அளவு, ஒரு சின்னதாக ஒரு இது வச்சா போதும். இதில் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம், 7 பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் ஒரு 3 தக்காளி வந்து நான் மிக்சியில் டைரெக்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தக்காளி தான் பேஸு, அதனால் 3 பெரிய தக்காளியாக வேணும். சின்னதாக இருந்தால் 4 கூட போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது அப்போன்னு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிற மசாலானால் அளவுகள் எல்லாமே வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். இதுக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கனுக்கான அளவு தான் இதை நான் காமிச்சிருக்கேன். இது வந்து நார்த் இண்டியன் ஸ்டைல் அப்படின்றனால சப்பாத்தி, நான் அது கூடலாம் இது வந்து பரோட்டா அந்த மாதிரி மைதா ஐட்டங்கள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லியை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மல்லியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாயில் ஈரமே இருக்கக்கூடாது. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வர்ற மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள். அப்படியே நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதில் வெறும் இப்போ மல்லி மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதோட மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே ஒரே தடவையிலே போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் நின்று ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு இந்த பொருட்கள் எல்லாமே கருகிரும். இப்போ இதோட பட்டையும் கிராம்பையும் நான் சேர்க்குறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஃபைனலாக தான் நீங்கள் வந்து பட்டை வத்தல் சேர்க்கணும். 1 கிலோவுக்கு ஒரு 7 பட்டை வத்தலே போதும், ஜாஸ்தி தான். கரெக்டாக இருக்கும், ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகா வேற சேர்க்குறோம். டிஷ் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக வேற சேர்ப்போம் அந்த பவுடர். அதனால் இதுவே கரெக்டான அளவு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இந்த பட்டை வத்தலோட அளவை கம்மி பண்ணிடுங்க. இந்த ட்ரை ரோஸ்ட்டை அப்படியே நம்ம வந்து நல்லா வாடை வந்துடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்பயுமே கலர் சேஞ்ச் ஆகுதுன்றத நீங்கள் இந்த சோம்பில் வச்சு நல்லா கண்டுபிடிச்சிடலாம். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் மாறும். இப்போ நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன். மிக்சி ஜாரும் ஈரம் இல்லாமல் இருக்கணும். இது நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்படின்றனால நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டரோ இல்லைன்னா கீயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கடாயே வைக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீ யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் இது யூஸ் பண்ணாதீங்க, பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு ஷுவராக தெரியலன்னா நீங்கள் வந்து நெய்யே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்த் இந்தியனுக்கு எல்லாமே ஜீரகம் தாளிப்பாங்க, அதனால நம்ம இதில் ஜீரகம் தாளிக்கிறோம். எல்லா டிஷ்ஷுமே நம்ம எப்படி மோஸ்ட்லி சோம்பு யூஸ் பண்ணி சவுத் இண்டியன் செய்வோமோ அங்கே வந்து எல்லாமே ஜீரகம் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ நெய்யில் ஜீரகத்தை பொரிய விடுறோம். பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வைக்கணும். பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை விட பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வெங்காயம் டிஷ்ஷில் இருக்குன்றது நமக்கு தெரியணும். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். ஸோ பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போயே சேர்த்துருவேன். ஆறு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் இருக்குதுன்னு தெரியறதுக்காக. பொடிசாலாம் போட்டுறாதீங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதோட அளவை மாற்றிக்கலாம், பச்சை மிளகாலையும் பட்டை வத்தல்லையும். அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். எப்பயுமே நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருவோம், நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்காக. இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். ப்ரௌன் கலரில் ஆக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முந்தின ஸ்டேஜில்.
இப்போயே பாருங்கள் வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கு. கடாய் சிக்கன் அப்படின்றனால நம்ம எல்லாமே அதாவது கடாயிலே தான் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால நம்ம வந்து நல்ல அடி கனமான கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெங்காயத்தோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு. இப்போ அந்த 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போல்லாம் ஃப்ளேம் வந்து ஹையில் தான் வச்சுருக்கேன். நல்லா தக்காளியும் வேகணும். வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். பாருங்கள் இதை மூடி வச்சு நான் வேக வைக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு டீஸ்பூன்னே வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். அது கலருக்காக. யூஸ்வலாக நார்த் இண்டியன்ஸ் வந்து ஃபுட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபுட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை குக்கிங்கில். அதனால அது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் அந்த ஒரு ரெட் கலர் வருமேன்றதுக்காக போட்டேன். அது ஆப்ஷனல் தான், வேணாட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த மூடி வச்சு வேக வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கிரைண்ட் பண்ணியிருக்க பவுட்ரு பாருங்கள். இதை இப்போ இந்த மசாலாவோட சேர்க்க போகிறேன். மூடி வச்சு வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த பொடியை வந்து 2 தடவையாக சேர்க்க போகிறேன் இதே டிஷ்ஷுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் அளவு உள்ள பவுடர் சேர்த்துருங்க. மீதி அந்த ஜாரில் ஒட்டியிருக்க அளவு இருந்தால் கூட போதும். இப்போ சேர்த்துருங்க. இது நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடர் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துட்றேன். மல்லி, மிளகா, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருந்தோம்ல அந்த இது. இப்போ இதில் நான் வந்து சிக்கன் சேர்க்க போகிறேன். நான் சொன்ன அளவு வந்து 1 kg சிக்கனுக்கு ஸ்கின், போன் எல்லாமே கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் வரும். அந்த கிரேவியில் வந்து அந்த போனோட டேஸ்ட்டும் வரும். போன்லெஸ்ஸில் இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஸ்கின்னோடு வாங்கும் போது, ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற போகிறது கிடையாது. ஸ்கின்ல இருந்து வர்ற அந்த ஃபேட் அது சேர்ந்து தான் இது குக் ஆகும். இப்போ பாருங்கள் டிஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ தண்ணி ஆயிடுதுன்னு பாருங்கள். கடாயிலே தான் வேக வைக்கிறோம். இப்போ நான் ட்ரையாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த மசாலாவும் சேர்த்தோன்னே நான் இதை மூடி வச்சு கொஞ்சம் சிம்மும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நான் வச்சு இதை லிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸில் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நான் இவ்வளோ நான் தண்ணியே ஊற்றாத ஒரு டிஷ்ஷு எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். சிக்கனில் உள்ள அந்த ஸ்கின்னெல்லாம் சுருங்கிருச்சு, தெரியுதா உங்களுக்கு? அதோடைய அதில் உள்ள ஃபேட்டு தான் இதெல்லாம். அதனால எப்பயுமே இந்த கடாய் சிக்கன் அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம ஏதாவது குக் பண்ணணும்னு நினைக்கிறோம் சிக்கன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கின்னோடு வாங்குறது நல்லது. இப்போ ரிமைனிங் இருக்க பொடியையும் இதில் போட்டேன். ஏன்னா எனக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இதை நம்ம போடுறோம். இப்போ ஃப்ளேம் ஹையில் தான் இருக்குது, ஏன்னா வாட்டரியாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கடாய் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் நான் கிண்டி விடும் போதே சிக்கன் உடையுது. அதிலே நல்லா சிக்கன் வெந்துருச்சுன்னு தெரியுது பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த கிரேவி படுற மாதிரி போடுறேன். அந்த நம்ம ஆனியன்லாம் வந்து நம்ம ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். ஆனியன் இருக்கிறது தெரியுது. இப்போ பாருங்கள் டிஷ்ஷோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நார்த் இந்தியன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே கசூரி மேத்தி இல்லாத டிஷ்ஷே கிடையாது. வெந்தய கீரை தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை 2 கையில் ரப் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அதில் அந்த டிஷ்ஷில் சேர்த்துருங்க. கசூரி மேத்தி சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படின்ற டைமில் கசூரி மேத்தி சேர்த்துட்டு டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்குது. எனக்கு அன்னைக்கு நாங்கள் வந்து பரோட்டாவோடு சாப்பிட போகிறனால நாங்கள் கொஞ்சம் வாட்டரியாக இறக்கணும்.
இதை நல்லா ட்ரையாகவும் நம்ம கொண்டுட்டு வரலாம். பட் கசூரி மேத்தி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். அதனால எனக்கு ஃபைனலாக எனக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வாட்டர் இருக்குது, என்னோட டிஷ்ஷுக்கு தேவையானது. அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக அந்த டிஷ் செஞ்சு முடிச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.